ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சி ப்ரோக்ராம்ல எப்படி கன்கேட்டேஷன் யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல கன்கேட்டேஷன் அப்படின்னா என்னன்னா டு ஜாயின் த டூ ஸ்ட்ரிங், அதான் கன்கேட்டேஷன் பேரு. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா முதல்ல டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத இதை நான் கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ணோன்னா இந்த இது ஓப்பன் ஆகுது. இதுல போய் ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் எனக்கு ஓப்பன் ஆகுது. இதுல முதல்ல ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் நான் என்ன பண்றேன்னு string.h அப்படின்ற ரெண்டு லைப்ரரி ஃபைலை பயன்படுத்துறேன். இதுல நான் வாய்ட் மெயினை பயன்படுத்தி தான் இந்த தடவை ப்ரோக்ராம் போடுறேன். நீ எண்ட் மெயின் அப்படின்னு பயன்படுத்தினா ரிட்டர்ன் 0 அப்படின்றத பயன்படுத்தணும். ஸோ இதுல நான் ரெண்டு ப்ரோக்ராமே, அதாவது நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற ப்ரோக்ராமும் சரி, டிஃபால்ட்டா ஒரு ப்ரோக்ராம் ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டு அந்த வேல்யூவை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத பத்தி ரெண்டு ப்ரோக்ராமே நான் ஒரே ப்ரோக்ராம்ல தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால ரெண்டு ப்ரோக்ராமே நான் ஒரே இதுல போட்டிருக்கேன். முதல்ல வாய்ட் மெயின் அப்படின்னு போட்டு ப்ரைஸஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி வாங்க போறேன்னா அந்த வேர்ட்ஸை கேரக்டரா வாங்க போறேன். அதுக்காக சிஹெச்ஏஆர் கேரக்டர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்றேன். அது str1 அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இந்த வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்றேன்னா அரேல வாங்கி, அதாவது சிங்கிள் டைமென்ஷன் அரேவை பயன்படுத்தி வாங்கி நான் இது பண்ண போறேன். ஆனா str1 அப்படின்னு கொடுத்து 50 கேரக்டர்ஸ் வாங்க போறேன்றத 15 கொடுக்குறேன். str2ல 50 கேரக்டர்ஸ் வாங்க போறேன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்ன கேரக்டர் வேணுமா அந்த கேரக்டரை நான் அதாவது வேர்ட்ஸ் வேணுமா அந்த வேர்டை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேல நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம்ல அடுத்த ப்ரோக்ராம்ல அதாவது அடுத்த நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுறேன். அதுக்காக என்ன பண்றேன், மேல இருக்கிறது அப்படியே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். முதல்ல str1 and 2 கொடுத்துருந்தேன். இதுல 3 and 4 எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றத 3 and 4 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப அப்புறம் மேல வழக்கம் போல கிளியர் ஸ்கிரீன் அப்புறம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக கொடுக்குறோன்றத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்றேன், இப்ப நான் போக போறேன்னா கன்கேட்டேஷன் அப்படின்றத நான் இது பண்ண போறேன். கன்கேட்டேஷன் தான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டு ஜாயின் த ஸ்ட்ரிங். அதுக்காக நான் என்ன பண்றேன், கன்கேட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இது வேர்டு யூஸ் பண்றேன். அதுல str1 str2 கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை செமிகோலன் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். printfல நான் இப்ப ஸ்ட்ரிங்கா தான் நான் இது பண்ண போறேன். ஸோ %s கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு இப்ப str1 மட்டும் நான் இது பண்ணா போதும். அவன் 2 இது பண்ணணும்னு தேவையில்ல. இப்ப நான் 1 and 2 நான் இது பண்றப்ப இப்ப நமக்கு என்ன ஆகும்னா இப்ப 1 நான் இது பண்ணாலே போதும். எனக்கு ஒரு ஜாயின் பண்ணி என்ன கன்கேட்டேஷன்ல என்ன பண்ணுவேன், ரெண்டும் ஜாயின் பண்ணி எனக்கு என்ன ஆயிடும்னா வேர்டு ஒரே இதுல எனக்கு பிரிண்ட் ஆகும். printf கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் முதல்ல இதை கிளியர் பண்ணி நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, இதை நான் இப்ப பயன்படுத்த போறது இல்ல. இதுல என்ன பண்ணிருக்கேன்றத நான் சொல்லிடுறேன். இதுல முதல்ல நான் என்ன பண்றேன்னா நம்மளே இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத printfல enter the first string அப்படின்னு கொடுத்து scanfல %s str 3 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கு 3 and 4 தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 3 and 4 அந்த மாதிரி நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப கன்கேட்டேஷன் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் முதல்ல இருந்த மாதிரியே நமக்கு என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரியே இந்த printfல நான் இது பண்றேன். இப்ப கெட்ச் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் 0 தான்ன்றது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வாய்ட் மெயின் யூஸ் பண்றோம். ரிட்டர்ன் 0 கொடுத்துறதா இருந்தா நம்ம எண்ட்னு பயன்படுத்துறோம். எண்ட் மெயின் பயன்படுத்தி இருந்தா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்ப நான் கம்பேர் பண்றேன். இப்ப எந்த வித எரரும் இல்ல. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப ஹலோ பிரான்சிஸ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுது நமக்கு அவுட்புட். இப்ப இதே ப்ரோக்ராம நான் என்ன பண்றேன், முதல்ல சேஞ்ச் பண்ணோம்ல அதே மாதிரி இப்ப நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன்னா அந்த பார்ட்டை மட்டும் நான் முதல்ல இது பண்ணிக்கிறேன்.
மித்த பாட்டு அதாவது வந்து மித்த பாட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் வந்து நம்ம காமனா பிராக்டிக்கல் எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா காமனா செய்யக்கூடிய தப்புகள்லாம் வந்து இங்கதான் பண்ணுவோம். சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், சோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு எரர் வரும். சோ இப்ப வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். நான் F2 பிரஸ் பண்ணி நான் வந்து முதல்ல என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன் ஃபைல. சேவ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இப்ப எக்ஸிக்யூட் கம்பைல் பண்றேன். திரும்ப கம்பைல் பண்ற ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா வந்து Alt பிளஸ் F9. சோ இப்ப எந்த எரரும் இல்ல. சோ எனி கீன்னு பிரஸ் பண்ண சொல்லுது. சோ எனி கீயை நான் பிரஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப வந்து நான் வந்து வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த இதை. பிளஸ் வந்து F9 பிரஸ் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கேக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நான் வந்து என்னவா கொடுக்குறேன்னா வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப வந்து இதுல நான் வந்து என்ன பண்றேன், டு இந்தியா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்தியாவை நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது மாதிரி வந்து அதாவது அந்த 2 வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை நான் பிரிண்ட் பண்ண மாட்டேங்குது. சோ அதனால வந்து நான் என்ன பண்ணிடுறேன், வெல்கம் டு இந்தியா அப்படின்றத நான் வந்து 2க்கு அப்புறம் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். சோ அதை வந்து ஒரே வார்த்தையை எடுத்துக்கும். சோ அதனால வந்து நான் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்து நான் கொடுக்குறேன். இப்ப வந்து நமக்கு வந்து தெரியுதா அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ். இப்ப வந்து எப்படி நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறது, ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இதுல பார்த்திருக்கோம். இதுல வந்து கன்கான்டேஷன் வந்து பயன்படுத்தி எப்படி வந்து டு ஜாயின் த டு ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் ஒரு ப்ரோக்ராமோட நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.